வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஏக்கம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாளை விடிந்தால் வண்டி மலைச்சி அம்மன் கோவிலில் கணக்கட்டு. பட்டகசாலையில் வள்ளி படுத்திருந்தாள். முன் வாசல் அழிக்கதவை வெறுமனே சாத்தியிருந்தாள். முற்பகல் வெயிலில் செங்கல் தரையில் எதையும் விரிக்காமல் படுத்திருப்பது அவளுக்கு ரொம்ப பிடித்தமானது. பட்டகசாலையும் மச்சும் மட்டும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும். வெளியே வெயில் ஏற ஏற வீட்டினுள் குளிர்ச்சி அதிகரித்துவிடும். எப்போதுமே வீட்டுக்குள் கொஞ்சம் மங்கலான வெளிச்சம்தான் விழும். அதுவும் பின் வாசல் கதவை சாத்திவிட்டால் முன் வாசல் வெளிச்சம் மட்டும்தான் லேசாக விழும். அந்த இருட்டுதான் அவ்வளவு குளிர்ச்சியை தருகிறதோ என்னவோ. தூங்க மாட்டாள். சும்மா கண்களை மூடி படுத்திருப்பாள். ஏதேதோ நினைவுகளில் ஆழ்ந்திருப்பாள். கனவில் மிதப்பது போலிருக்கும். அரை பிரக்ஞை நிலையில் நேரம் போவது தெரியாமல் பல நாட்கள் அப்படியே மத்தியானம் வரைக்கும் கூட படுத்து கிடந்திருக்கிறாள். குத்து விளக்கு மாடத்துக்கு முன்னால் வாழைப்பழத்தில் குத்தி வைத்திருந்த ஊதுபத்தி எரிந்து முடிந்திருந்தது. சிவப்பு சாயம் தோய்த்த அந்த வெறும் குச்சி மட்டும் பழத்துக்கு மேலே கொஞ்சம் நீட்டி கொண்டிருந்தது. அந்த குச்சியை உருவினால் பழ துவாரத்தின் வட்ட விளிம்பில் குச்சியின் சிவப்பு சாயம் ஏறி இருக்கும். சில சமயம் பழத்தினுள் கூட அந்த சாயம் இறங்கி இருக்கும். சாயம் இறங்கிய பழ பகுதியை சாப்பிடும்போது அதன் சுவையும் மனமும் வித்தியாசமாக இருக்கும். பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் போல் இருந்தது. பத்தி எரிந்து வெகு நேரமாயிற்று என்றாலும் இன்னும் அந்த மனம் அறையை விட்டு போகவில்லை. குத்து விளக்குக்கு பக்கத்தில் சாத்தி வைத்திருந்த கரும்பு தோகை சுவரில் பட்டு சரசரவென்று உரசுகிற சத்தம் கேட்டது. குப்புறப்படுத்திருந்தபடியே தலையை திருப்பி பார்த்தாள். குருவிகள்தான் கரும்பு தோகை மீது ஏறி விளையாடி கொண்டிருந்தன. ஆண் குருவி வெளியே பறந்து அழிக்கம்பிகளின் வழியே வேகமாக போயிற்று. அதைத் தொடர்ந்து பெண் குருவியும் கீழ்ச்சிட்டு கொண்டே பின்னால் போனது. நேரங்கழித்து பொங்கலிட்ட யார் வீட்டிலோ காகத்தை கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். முன் வாசலில் மச்சு நிழல் பொங்கலிட்ட அடுப்பு கட்டி வரை வந்து விழுந்திருந்தது. அந்த வருஷம் அடுப்பு கட்டி நன்றாக வந்திருந்தது. சின்ன குத்து போனியை வைத்து அடுப்பு கட்டி போட்டால்தான் நன்றாக வருகிறது. முந்தின வருஷம் எல்லாம் பாரிஸ் சாக்லேட் டின்னை வைத்துதான் பழனி அடுப்பு கட்டி போட்டாள். அது கொஞ்சம் உயரமாக இருக்கும். தவிர அந்த டின்னை வேறு வருஷம் பத்திரப்படுத்த வேண்டியிருந்தது. அவளுக்கு கல்யாணமாகி வந்ததிலிருந்தே அந்த டின்னை வைத்துத்தான் அடுப்பு கட்டி போடுவது வழக்கம். இந்த வருஷம் டின்னை எடுக்கும்போது டின்னின் தூர் இற்று போயிருந்தது. அதனால் தான் சின்ன குத்து போனியை வைத்து அடுப்பு கட்டி போட நேர்ந்தது. நீண்ட உருண்டையான அந்த அடுப்பு கட்டியை போடும் போதே அதை அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஈரம் காய்ந்து சுண்ணாம்பு காவி பட்டையெல்லாம் அடித்த பிறகு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. பழனி ஒரு வருஷம் கூட பொங்கலுக்கு வீட்டில் இருக்க மாட்டான். இருக்க முடியாது. அவனும் தெற்கு திரு ராசாப்பிள்ளை மாமாவும் வருஷம் மாட்டு பொங்கல் அன்று நடக்கும் கணுக்கட்டுக்காக பொங்கலுக்கு முதல் நாளே வல்ல நாட்டு மலைக்கு மண் எடுக்க 4-5 ஆட்களோடு போய்விடுவார்கள். மாமாவும் அவனும் 10 நாள் விரதம் இருப்பார்கள். விரதம் இருந்து மலையில் பார்வதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் மண் எடுத்து வந்து வண்டி மலையானுக்கும் வண்டி மலைச்சிக்கும் தீர்த்துவார்கள். மலைக்கு போகும்போதும் மலையில் இருந்து வரும்போதும் மலையை சுற்றி கொண்டு ஓடுகிற ஆற்றில் குளித்துவிட்டுத்தான் போக வேண்டும். விரதத்தில் தப்பு நடந்துவிடக்கூடாது. அம்மன் கண்ணை பறித்து விடுவாள். கால் கையை முடமாக்கி விடுவாள். இந்த 10 நாளும் பச்சரிசி சாப்பாடுதான். ராத்திரி அம்மன் கோவில் முன்னால் கயிற்று கட்டிலில்தான் தூங்க வேண்டும். காலையில் தென்னை மரத்து வீட்டு ஆட்சியோடும் வடக்கு வளவு ராசத்தக்காவோடும் ஆற்றுக்கு குளிக்க போகும்போது பனிக்குள் அவன் போர்வையை போர்த்து கொண்டு படுத்து கிடப்பதை பார்க்க சங்கடமாகத்தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? கோவில் காரியமாச்சே. மலையில் இருந்து மண் எடுத்து வந்து அம்மனுக்கும் சாமிக்கும் தீர்த்திய பிறகு கண் திறப்பார்கள்.
கண் திறக்கும்போது ராசா பிள்ளை மாமாவுக்கு சாமி வந்துவிடும். போன வருஷமும் கண் திறக்கும்போது ராசா பிள்ளை மாமாவுக்கு அருள் வந்து விட்டது. அப்போதுதான் பழனியை பார்த்து, இனிமே எனக்கு நீதாண்டா கண்ணு திறக்கணும், திறப்பியா என்று கேட்டார். மாமாவுக்கு அருள் வந்து பேசும்போது ஊர் சனம் முழுவதும் பந்தலுக்குள் நின்றிருந்தாலும் அந்த நேரத்தில் மூச்சு விடுகிற சத்தம் கூட கேட்காது. கணியான் கொட்டு அடிப்பதை நிறுத்தி விடுவான். ஊரே அடங்கி ஒடுங்கி போய்விட்ட மாதிரி இருக்கும். கோவிலுக்கு தெற்கே கொடிக்காலுக்கு போகிற பாதையில் நிற்கிற பனை மரங்களிலிருந்து பனை ஓலைகள் காற்றில் ஒன்றோடொன்று உரசுகிற சத்தத்தை தவிர வேறு அரவம் எதுவும் இராது. ராசா பிள்ளை மாமா கேட்டதுக்கு பழனி ஒன்றும் சொல்லவில்லை. தலையை தான் சரி என்கிற மாதிரி ஆட்டினான். திரும்பவும் அவனை பார்த்து கேட்டார், நீதாண்டா இனிமே என் மக, அதனால நீதான் எனக்கு கண் திறந்து வைக்கணும். ஒரு தப்பும் நடந்துடப்படாது. விரதத்துல குத்தம் வராம பார்த்துக்கிடணும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டு நின்றார். அவர் உடம்பு அருளினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. லேசாக முன்னும் பின்னும் சென்றார். மறுபடியும் அவனுக்கு எதிரே வந்து நின்று கொண்டு, உனக்கு புள்ள இல்லைன்னு பாக்கியா? எனக்கு எப்பம் புள்ள கொடுக்கணும்னு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே திருநீற்று கொப்பரையை எடுத்துக்கொண்டு வடக்கே திரும்பி பீடத்தை பார்க்க நடந்தார். வேகமாக திருநீரை அள்ளி காற்றில் வீசினார். வள்ளிக்கு சந்தோஷத்தினாலும் பக்தியினாலும் கண்களில் கண்ணீர் கோர்த்து நின்றது. உடம்பெங்கும் மயிர் கூச்செறிந்தது. கூடவே வெட்கமும். ராசப்பிள்ளை மாமா திரும்பி வந்து பழனியை பார்த்து, எனக்கு தெரியும்டா மகனே, உனக்கு எப்ப சந்தான பாகியம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆடிக்கொண்டே அவன் நெற்றியில் திருநீரை பூசினார். அவளை எங்க, என் மகளை எங்க என்று கேட்டார். ஒரு கணம் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியவில்லை. கூடியிருந்த அத்தனை பேரிலும் மகளை எங்கே என்று மாமா கேட்டது ஊரிலிருந்து வந்திருந்த பத்ரகாளி ஆட்சிக்குத்தான் புரிந்தது. வள்ளி, ஒன்னத்தாமா போ, உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டது, போய் அவங்க ஐயால திருநீர் வாங்கிக்கோ என்றாள். அவ்வளவு வயதான ராசா பிள்ளை மாமாவை அவன் என்று பத்ரகாளி ஆட்சி சொன்னது அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மெதுவாக மாமாவுக்கு முன்னால் போய் நின்றாள். மாமா அவள் முகத்தை பார்த்தாரா, பார்க்க முடியவில்லையா, பார்க்கவில்லையா என்று சொல்ல முடியவில்லை. கண்களை பாதி மூடிக்கொண்டே அவள் நெற்றியில் திருநீற்றை பூசினார். எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க என்றார். அன்று வீட்டுக்கு வந்த பிறகு பத்ரகாளியாச்சி, அந்த வண்டி மலர்ச்சியே சொல்லிட்டா, இந்த வருஷமாவது உன் வயிற்ற திறந்து விட்டுட்டானா போதும், உன் குறை தீந்துரும் என்றாள். போன வருஷம் கணுக்கட்டுக்கு பிறகு வந்த சோமவாரத்தன்று எப்போதும் பூ கொண்டு வருகிற ஆவுடை அன்று சாயந்திரமும் பூ கொண்டு வந்தாள். அன்று அவள் கொண்டு வந்த பிச்சி பூவுக்கென்று அப்படி ஒரு மனம் இருந்தது. அவள் பூ உடலையுடன் வளவுக்குள் நுழைந்த போதே அடுப்படியில் நின்றிருந்த வள்ளிக்கு மணத்தது. அவள் நடை வாசலுக்கு வந்து அழிக்கதவை திறக்கவும் ஆவுடை வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அவள் போன பிறகு விளக்கு மாடத்துக்கு முன்னால் பட்டக சாலையை நிறைத்து நேர்கோலம் போட்டாள். கோவிலில் சாயந்தர பூஜையை முடித்துவிட்டு அப்படியே கொடிக்காலுக்கும் போய் பார்த்துவிட்டு 7-7:30 மணிக்கெல்லாம் பழனியும் வீட்டுக்கு வந்து விட்டான். 2 பேரும் ஒன்றாக உட்கார்ந்தே தோசை சாப்பிட்டார்கள். அவள் அவனுக்கு சுட்டு போட்டுக்கொண்டே தானும் சாப்பிட்டாள். அன்று தோசையும் எள்ளு மிளகாய் பொடியும் ஏதோ ஒரு புது ருசியுடன் இருக்கிற மாதிரிப்பட்டது. சாப்பிட்ட பிறகு எப்போதும் வழக்கமாக 2 பேரும் தூக்கம் வருகிற வரை வாசல் நடையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். தினந்தோறும் செய்கிற காரியம்தான் என்றாலும் அது அலுக்கவே அலுக்காது. அந்த பேச்சில் விவரிக்க முடியாத சந்தோஷம் இருக்கிறது. அதுவும் மனசுக்கு பிடித்த மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் கேட்கவே வேண்டாம். அன்று தற்செயலாக வடக்கு வளவு ராசத்தக்கா வந்திருந்தாள். அவளோடு நேரம் போவதே தெரியாமல் நேயர் விருப்பம் முடிகிற வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று நேயர் விருப்பத்தில் போட்ட பாட்டுக்கள் கூட சொல்லி வைத்து போட்டது மாதிரி பழைய பாட்டுக்களாகவே இருந்தன. எல்லா பாட்டுகளுக்குமே அவளுக்கு பிடித்தமான பாட்டுகளாக இருந்தன. சாயந்தரம் ஆவுடை பிச்சிப்பூ கொண்டு வந்ததில் இருந்து அடுத்தடுத்து நடந்தவை எல்லாமே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தன. இந்த மாதிரி எப்போதாவது தான் ஒன்று சேர்ந்தாற் போல நடக்கும்.
அவளுக்கு மிதப்பதை போல் இருந்தது. ராசத்தக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே பழனி நடுவில் எழுந்து மச்சுக்கு போய்விட்டான். எப்போதும் அவன்தான் முதலில் எழுந்து போவான். அழிக்கதவையும் பெரிய கதவையும் சாத்தி தாழ்பால் போடுவது இவள்தான். அன்றும் அவன் வெகு இயல்பாகத்தான் எழுந்து மச்சுக்கு போனான். அவன் போன பிறகும் அவள் ராசத்தக்காவோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு கூச்சம் அவளை உடனே எழுந்து போக விடவில்லை. பழனி எழுந்து போனதுமே அவளுக்கு உள்ளுக்குள் வெட்கமாக இருந்தது. ஏதோ ஒரு அந்தரங்கத்தை அந்த அக்கா உணர்ந்த மாதிரியும் இவளை அர்த்தத்தோடு பார்க்கிற மாதிரியும் இருந்தது. ஆனால் ராசத்தக்கா எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் இயல்பாகத்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேச்சை முடித்து கொண்டு புறப்படுகிற மாதிரி தோன்றிய சமயங்களில் எல்லாம் இவள் தான் தூங்கப் போக அவசரப்படவில்லை என்று காட்டுகிறது போல வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் வலிய பேச்சை தொடர்ந்தாள். அழிக்கதவை சாத்திய பிறகும் கூட கொஞ்ச நேரம் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். பிறகு ராசத்தக்காவேதான், சரிம்மா நீ போய் படு, நேரமாச்சுது என்று சொல்லிவிட்டு போனாள். பெரிய கதவை தாழ்பால் போடும்போது கூட அந்த அக்கா எதையோ ஜாடையாக உணர்ந்து கொண்டு போன மாதிரிதான் அவளுக்கு இருந்தது. உள்ளூர கூச்சமாகவும் இருந்தது. ஆனால் மச்சுப்படி ஏறும்போதே மனம் தழும்பி வழிந்தது. அந்த மாதம் கூட 4 நாள் தள்ளி போயிற்று. அதுவே பூரிப்பை தந்தது. ஆனால் 4 நாளைக்கு மேல் தள்ளி போகவில்லை. அதன் பிறகு எத்தனையோ சோமவாரங்கள் வந்தன. ஆவுடை பிச்சி பூச்சரங்களை கொண்டு வந்தாள். எத்தனையோ நாள் பட்டக சாலையில் தேர் கோலங்கள் போட்டிருக்கிறாள். அன்று போல் தோசையும் எள்ளு மிளகாய் பொடியும் வைத்து சாப்பிட்ட எத்தனையோ முன் இரவுகள் வந்து சென்றன. ரா காலத்து பேச்சுக்கள், நேயர் விருப்பங்கள் என்று அவளுக்கு பிரியமான எவ்வளவோ நடந்தன. ஆனால் ரொம்ப நேரம் குப்புறப்படுத்திருந்ததால் தாலி கொடியில் இருந்த பிள்ளையார் சிறகு மார்பை அழுத்தியது. எழுந்து உட்கார்ந்தாள். வாசல் பக்கம் நிழல் ஆடியது. வெளியே முற்றத்தில் யாரோ வேகமாக கடந்து போனார்கள். கடிகாரம் 11 அடித்தது. குத்து விளக்கு சுடர் ஒரே சீராக செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்ட சிவப்பு கல் மாதிரி அசையாமல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. நல்லெண்ணெயின் மணமும் விளக்குக்கு முன்னால் படைத்திருந்த பாயசத்தின் மணமும் கலந்த வினோதமான வாடை அறையில் நிறைந்திருந்தது. யார் வீட்டிலோ கரண்டியை கீழே போடுகிற சத்தம் கேட்டது. தூத்துக்குடி பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். பிறகு வீடெல்லாம் நிறைந்துவிடும். அக்கா, அத்தான், பிள்ளைகள், கால்வாய் பெரியம்மா, பத்ரகாளி ஆச்சி எல்லோரும் வந்து விடுவார்கள். இந்நேரம் எல்லோரும் பஸ்ஸில் வந்து கொண்டிருப்பார்கள். பஸ் இப்போது நத்தத்தை தாண்டி இருக்குமா? நத்தத்து கோயிலுக்கு பக்கத்தில் பனை மரங்களின் ஊடே பஸ் வருகிற போதுதான் எவ்வளவு குதூகலமாக இருக்கும். அவிழ்ந்து கிடந்த முடியை அள்ளி கொண்டை போட்டாள். மனம் என்னவோ போலிருந்தது. சற்று முன்னால் இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை. ஏதோ ஒரு நேருடல், துக்கம் தொண்டை குழியை அடைத்தது. கண்கள் கலங்கின. வீட்டின் அமைதி அமானுஷ்யமாக இருந்தது. இந்த அமைதியை குலைக்க யாராவது வரமாட்டார்களா என்று மனம் ஏங்கிற்று. சேலை முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். எழுந்து அடுப்படிக்கு போனாள். அடுப்படியில் வேலை ஒன்றும் இல்லைதான் என்றாலும் அங்கேயே உட்கார்ந்திருந்தால் இன்னும் அழுகை வரும் போல் இருந்தது. அதற்காகவே எழுந்து போனாள். பின் வாசல் கதவு இரட்டை கதவு. பேர்தான் பின்வாசலே தவிர அந்த பக்கம்தான் தெரு போகிறது. மேல் கதவை மட்டும் திறந்தாள். எப்போதும் அந்த தாழ்பால் சத்தம் அவளுக்கு பிடிக்கும். அவள் இருந்த மனோநிலையில் அந்த சத்தம் என்னவோ போல் இருந்தது. கதவுக்கு வெளியே தெரு ஆள் அரவமின்றி கிடந்தது. அழிக்கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு தெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எதிரேதான் ராதா வீடு. இவள் கதவை திறக்கிற சத்தம் கேட்டாலே ராதா ஜன்னல் பக்கம் வந்து நின்று விடுவாள். அவள் அந்த பக்கமும் இவள் இந்த பக்கமுமாக நின்று பேசிக் கொண்டிருப்பார்கள். பழனி வீட்டில் இருந்தால் அவனும் வள்ளிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ராதாவை கேலி செய்து கொண்டிருப்பான். அவனுக்கு ராதாவை கேலி செய்வது என்றால் ரொம்ப விருப்பம். இப்போது ராதா இல்லை. அவளுக்கு கல்யாணமாகி 2 வருஷமாகிவிட்டது. ஒரு பிள்ளை கூட இருக்கிறது. ராதா வீட்டு ஜன்னல் மேல் முகம் பார்க்கிற கண்ணாடியை சாற்றி வைத்திருந்தது. பக்கத்தில் எவர் சில்வர் டம்ளர் ஒன்றிருந்தது. கண்ணாடியின் பின் சட்டத்தில்
கல்யாண பரிசு படத்தில் அக்கா மகனுடன் சரோஜா தேவி மத்தாப்பு கொளுத்துகிற படம் இருந்தது. அந்த கண்ணாடி ராதா இருக்கும்போது வாங்கினது. பட்டகசாலையில் கரும்பு தோகை சரசரப்பதும் கூடவே குருவிகளின் சத்தமும் கேட்டது. ஏனோ திடீரென்று கீரைக்கார நாச்சியாராய்ச்சியின் ஞாபகம் வந்தது. நேற்று கூட நாச்சியாராய்ச்சி கீரை போடும்போது, இந்த தடவை வேணும்னா பாரேன், இந்த குருவி கூடு கட்டி குஞ்சு பொறுக்கீல அம்மா உன் வயிற்றுலையும் கருப்புடிக்க வச்சிருவா பாரேன், ஆச்சி சொன்னது நடக்கா இல்லையான்னு பாரு, அப்புறம் சொல்லு என்று வெற்றிலை காவி ஏறிய பற்கள் தெரிய சிரித்து கொண்டே சொன்னாள். வள்ளிக்கு ரொம்ப வெட்கமாக இருந்தது, சங்கடமாகவும் இருந்தது. மார்பு விம்மி தாழ்ந்தது. ஆச்சி சொன்னது இந்த தடவையாவது நிஜமாகுமா? இப்போது ஒரு வாரமாகவே அந்த குருவிகளின் அந்யோன்யத்தையும் விளையாட்டையும் பார்க்கும்போது அவை இன்னும் சில நாட்களில் கூடு கட்டும் போல் இருந்தது. அவள் நின்று கொண்டிருக்கும் போதே சத்தம் போட்டுக்கொண்டு ஆண் குருவி அவள் தலைக்கு மேல் பறந்து வெளியே போயிற்று. அதை தொடர்ந்து பெண் குருவியும் போனது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கா பிள்ளைகள் இன்னும் இந்த இரட்டை கதவில் ஏறி நின்று விளையாட ஆரம்பித்துவிடும். பெரியவளாவது சொன்னால் கேட்பாள். சின்னவன் சற்று பிடிவாதக்காரன், கேட்கவே மாட்டான். அத்தானுக்கு அவனுடைய பிடிவாதத்தை பார்த்தால் கோபம் வரும். மேலும் அத்தானுக்கு பெரியவள் என்றால் கொஞ்சம் செல்லம்தான். அவள் வள்ளியைப் போலவே இருக்கிறாள் என்பது அத்தானுடைய அபிப்பிராயம். எல்லாவற்றையும் மறந்து போக வேண்டும் போல் இருந்தது. வீட்டை பெருக்கினாள். மரப்படிகளில் மெட்டி சப்திக்க மாடிக்கு ஏறி போய் பனங்கிழங்கு கட்டை எடுத்து வைத்தாள். கிழங்குகளை கழுவி இட்லி கொப்பரையில் வைத்து அவிக்க ஆரம்பித்தாள். அந்த குருவிகள் வீட்டுக்குள் வருவதும் வெளியே பறப்பதுமாக இருந்தன. வாசல் அழிக்கதவு நாதாங்கி சத்தம் கேட்டது. தொடர்ந்து சித்தி சித்தி என்று கூப்பிடுகிற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாள். அக்கா பிள்ளைகள் தான் நின்று கொண்டிருந்தன. பஸ் வந்து விட்டது போல. பத்ரகாளி ஆச்சி, கால்வாய் பெரியம்மா, அக்கா, அத்தான் எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆச்சியும் பெரியம்மாவும் வாசல் நடையிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். அத்தான் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு நின்றிருந்தார். வள்ளி கதவை திறந்தாள். 2 பிள்ளைகளையும் அள்ளி தூக்கி முகமெங்கு முத்தமாறி பொழிந்தாள். இவ்வளவு நேரமும் அடக்கி வைத்திருந்த அழுகை அவளை அறியாமலேயே வந்துவிட்டது. ஒருத்தருக்கும் அவள் ஏன் அழுகிறாள் என்று புரியவில்லை. 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.